பாப்பி 4. யார் ஒரு நல்ல பெற்றார்? நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தால் நீங்கள் நல்ல தகப்பனா எப்படி தெரியும்? தாயாக இருந்தால் நீங்கள் நல்ல தாயா? அப்போ அதுக்கு வார்த்தையிலேருந்து பதில்களை தாரேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சாலோமன் ராஜா ஞானத்தில் நிறைந்தவன் சொல்கிறான், பிள்ளையானவன் போக வேண்டிய வழியிலே அவனை வழிநடத்து, அவன் முதிர் வயதான போதிலும் அந்த பாதையை விட்டு விலகாமல் இருப்பான். அப்போ வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபாதருக்கு வரைவிலக்கணம் FATHER. F நான் சொல்லுவேன் அது ஒரு 6 மடங்கு முக்கியம். 6 விட ஃபெய்த்ஃபுல். ஒரு நல்ல தகப்பனை நீங்கள் இருக்கணும்னா உண்மை உள்ளவராக இருக்கணும், மனைவிக்கு உண்மை உள்ளவராக இருக்கணும். நீங்கள் கள்ள உறவுகளை எல்லாம் வச்சுருந்தால் அது என்னண்டு நீங்கள் ஒரு தகப்பனாக இருக்கலாது, நல்ல தகப்பனாக இருக்கலாது, தகப்பனாக இருக்கலாம், ரைட்? அப்போ அடுத்தது A, அது அஃபெக்ஷன். தகப்பன் இறைவனுக்கு ஒரு பிரதித்துவப்படுத்துகிறார். இறைவன் என்றாலே அன்பு. அப்போ தகப்பனில் அந்த பாசம் இருக்கணும். பிள்ளைக்கு தெரியணும், நான் இப்பயும் அப்பாட்ட போகலாம், என்ன தான் யார் எனக்கு செய்தாலும், நான் தான் என்ன குப்பை வேலை செய்தாலும் அப்பா என்னை நிராகரிக்க மாட்டார், அப்பா என்னில் பாசமாக இருக்கிறார். அப்போ அது நான் சொல்லுவேன் 5 பாயிண்ட்ஸ். உண்மையாக இருக்கணும், அதுக்கு அடுத்ததாக பாசமுள்ளவராக இருக்கணும். சில வேளைங்கள் இலங்கை சமுதாயத்தில் அப்பாண்டா கோபக்காரன்ற மாதிரி சிந்தனை தான் பிள்ளைகளில் இருக்குது. அடி போடுவார், கத்துவார். அது இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். பிள்ளைக்கு அப்பா வழி நடத்துகிறவர். சரி, FAT. டீச். அதான் சொல்கிறேன், பிள்ளையானவன் போக வேண்டிய வழியிலே வழி நடத்து, கோபப்படுத்தாத, சொல்லி கொடு. அப்போ நல்ல தகப்பனை நீங்கள் இருக்கணுமா இருந்தால் பிள்ளை போக வேண்டிய பாதை, நடக்க வேண்டிய முறைகள், பழக்க வழக்கங்கள் இதை சொல்லி கொடுக்கணும். இப்போ எங்களோட குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களோட 3 பிள்ளைகளும் நாங்களும், பிறகு எங்களுக்கு ஒரு 400 பிள்ளைகள் எங்களோட வீட்டை இருந்து படித்து போயிருப்பினும் தனித்துவம் நாங்கள் ஒரு ஃபேமிலி டிவோஷன்ஸ் என்று சொல்கிறது, அதில் இருந்து நான் டீச் பண்ணுறது. H honor. அப்போ F ஃபெய்த்ஃபுல், A affectionate, T teach, H honor. ஒரு தகப்பன் பிள்ளைகளை கனம் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் பெற்றார கனம் பண்ணணும். ஆனால் தகப்பனும் நீ மடையன், நீ உருப்பட மாட்டாயின்றா அது பிள்ளைகளை பெருசாக பாதிக்கும். அப்பாவே அப்படியா நினைக்கிறார் என்னை பற்றி, ரைட்? அப்போ நாங்கள் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் பொக்கிஷம் கடவுள் தந்திருக்கிறார். நாங்கள் சினம் கொண்டெல்லாம் அப்படி பேசப்படாது. நாங்கள் எப்பயும் பிள்ளைய, அது மேலத்தைய நாடுகளில் அந்த பெற்றார் அதை வடிவாக செய்யணும். பிறகு equip. நீங்கள் அவனுக்கு போக வேண்டிய பாதையை காட்டுற மாத்திரம் இல்லை, அந்த பாதையில் போகிறதுக்கு என்ன தேவை இருக்கோ, டியூஷனுக்கு அனுப்பணுமா, புத்தகம் வண்டி கொடுக்கணுமா, விளையாடுறதுக்கு கிரிக்கெட் பேட் வண்டி கொடுக்கணுமா, அதுகளையும் ஒரு தகப்பன் செய்யணும், ப்ரொவைடர். R ரிப்ரூவ்னா கண்டிக்கவும் வேணும், வழியை காட்டி, பாசத்தை காட்டி, தேவையானதுகளை கொடுத்து போட்டு. சின்னவர் அந்த பாதையில் போகாமல் விளையாடி கொண்டு இருந்தால் ஒரு தகப்பன் கண்டிக்கவும் வேணும், ரைட்? அப்போ அதுதான் ஒரு நல்ல ஃபாதருக்குரிய ஒரு வரைவிலக்கணம். ரிப்ரூவ் 1 பாயிண்ட்ண்டா, equip 2 பாயிண்ட், கனம் பண்ணுறது 3 பாயிண்ட், போதிக்கிறது 4 பாயிண்ட், அஃபெக்ஷனேட் 5 பாயிண்ட், உண்மையுள்ளவராக இருக்கிறது 6 பாயிண்ட், ஃபெய்த்ஃபுல். இப்படி இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து எதிர்கால தலைவர்களை வீட்டிலேயே உருவாக்குவீங்க.